பயங்கரமான ஸ்கேம் தான் இல்லைன்னா இப்போ பாருங்கள் அந்த வியூ மட்டும் பாருங்க. அங்கே ஒரு குட்டி கிராமமே தெரியும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஆல்மோஸ்ட் ஏற்காடு லேக்குக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு அந்த அண்ணா கேட்டிருந்தேன், நான் போட்டிங்கெல்லாம் இந்த பக்கமான்ட்டு. தம்பி போட்டிங்கெல்லாம் அந்த பக்கம்ப்பா, நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் போகலாம் வாங்க கைஸ். ஃபைனலாக அந்த பக்கம்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். நம்மளோடைய வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோம் கைஸ். இப்போது அதுக்குள்ளே தான் போட்டிங் இருக்கான். இப்போது நான் அங்கேருந்து வந்துட்டுருக்கப்பே அவங்க இது கலெக்ட் பண்ணாங்க, என்னதுன்னா டிக்கெட் கலெக்ட் பண்ணாங்க. தம்பி டிக்கெட்பான்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 rupees சார்ஜ் பண்ணாங்க கைஸ், டிக்கெட் சார்ஜ். எனக்கு சின்ன பயம் என்னென்னா, நம்மளுடைய பேக் இங்கே விட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் ஒரு சின்ன பயம். நிற்கும் தான் நம்புகிறேன். சரி வாங்க போட்டிங் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் போட்டிங் பண்ணிகிட்டு இருக்குது. என் கூட நம்மளும் நீங்களும் சேர்த்து பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக டிக்கெட் வாங்கியாச்சு. ஆளுக்கு 10 ரூபா, கேமராவுக்கு 60 ரூபா கைஸ். இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த பூ 10 ரூபா வியாபாரம் 50 ரூபான்ட்டு அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இது ஒரு செப்பரேட் பில், எதுக்காக உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து ரோப் போட்டு எல்லாம் சொல்லியிருந்துருக்கேன். ஒரு எல்லாம் முடிச்சிட்டப்போ உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன். மூணு போட்டிங் சொன்னீங்கல்ல, ரோபோட் ஒன்று, மோட்டர் போட் ஒன்று, பெடல் ரோட். இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறது ரோபோட்டா? ரொம்ப கஷ்டம் இல்லையா இது? ஆனால் பயங்கரமான ஸ்கேம் தானே இல்லைண்ணா. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஒரு டிக்கெட்டு, உள்ளே வந்து ஒரு டிக்கெட் இல்லையா, எல்லாம் கிட்டத்தட்ட வர்றதுக்குள்ளே ஒரு 300 ரூபா பிடிங்கிடுவீங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன நினச்சேன், எல்லாம் ஒரு அங்கே டிக்கெட் 15 rupees தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு டிக்கெட் 15 ரூபா, கேமராக்கே 60 ரூபா. அப்போயே நோட் பண்ணேன், ஆளுக்கே 15 ரூபா, ஒன்று கேமராவுக்கு 60 ரூபா, எப்படா இதுன்னு நினச்சேன். சரி, அதுக்கப்புறமா அந்த அண்ணா கேட்டு பார்த்தேன். நான் போட்டிங்கெல்லாம் செப்பரேட் நான் கேட்டேன். போட்டிங் கூட செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆச்சு ஒன்றும். சரி வந்துட்டோம். எல்லாம் தனித்தனி தானே வந்தால் இந்த ஊர்லலாம் தனித்தனியாக இருக்குல்ல. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அங்கே ஒரு 20 ரூபா. எல்லாமே ஆச்சு. இங்கே வர்றதுக்கு எல்லாம் கரெக்டாக நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக நம்மளுடைய போட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்தாச்சு. என்னென்ன ஸ்கேம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேம் வந்து இங்கே வந்து என்னது பர் பர்சனுக்கு 15 rupees 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. கேமரா எதுனா எடுத்துன்னு போனால் அதுக்கு ஒரு 60 rupees. பர்சனுக்கே 10 rupees, கேமராவுக்கு 60 rupees. அதுக்கப்புறமா உள்ளூர் செப்பரேட்டாக போட்டிங் பண்ணால் அதுக்கு செப்பரேட் சார்ஜ். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 போட்டிங் இருக்குது கைஸ். இருங்க, கிட்டத்தட்ட 3 போட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டிங் வந்து இந்த பெடல் போட்டிங், அதுக்கப்புறமா ரோப் போட்டிங், அதுக்கப்புறமா மோட்டார் போட்டிங். கிட்டத்தட்ட 3 போட்டிங் இருக்குது. நான் சூஸ் பண்ண அந்த பெடல் போட்டிங் காஸ்ட் எவ்வளோன்னா 100 rupees, ரோப் போட்டிங் காஸ்ட்டு 200, அப்புறமா இந்த மோட்டர் போட்டிங் 700. எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து சோலோவாக வந்திருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து இந்த போட்டிங், இந்த என்ன போட்டிங் அது
ஏதோ ஒரு போட்டிங் இருந்துச்சு. ரோப் போட்டிங் தான் சூஸ் பண்ணேன். ரோப் போட்டிங் சூஸ் பண்ணதுக்கு அவங்க 200 சார்ஜ் பண்ணாங்க. சரி அப்படியே போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ தான் நம்மளுடைய லேக் ஏற்காடு லேக் பார்த்தாச்சு. நம்மளும் பயங்கரமான ஸ்கேமில் மாட்டியாச்சு. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் எவ்வளோ அழகாக ஸ்கேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சரி ஓகே. அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பக்கோடா பாயிண்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் இந்த ஏற்காடு லேக்லேருந்து. கைஸ் நம்மளுடைய பக்கோடா பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நான் அப்போயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 கிலோமீட்டர்ஸ்ன்ட்டு. அது பக்கோடா பாயிண்ட் ரோடு மட்டும்தான். ஆனால் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே 1 வே தான் கைஸ். இங்கெல்லாம் வந்து எப்படிப்பா வீடு கட்டியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம். வெதர் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது கைஸ். அது ஒன்று மட்டும்தான் கைஸ். பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வியூ பயங்கரமாக இருக்கே. என்ன ஹாரன் நம்பல இல்லையா. ஃபைனலாக பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே பாருங்கள், அந்த வியூ மட்டும் பாருங்கள். அங்கே ஒரு குட்டி கிராமமே தெரியுது பார்த்தீங்களா. வேற மாதிரி வியூ. நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த வியூ ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். கீழே போகலாம். இங்கே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குதுன்ட்டு. பயங்கரமாக இருக்குது. நிறையா பைக்கர்ஸ் வந்தாங்க கைஸ். உண்மையிலே சொன்னால் முடியல, இப்படி இவ்வளோ கன்றாவே இருக்குது. ஓகே, நிறையா பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பைக்கர்ஸ் நம்ம முன்னாடியே இப்போ தான் அங்கே இருந்தாங்க. சரி, அவங்களோட வேலை அவங்களோடது, நம்மளோட வேலை நம்மளுது. கீழே இறங்கி போகலாம். இந்த வியூ வேற மாதிரி வியூ கைஸ். இந்த சோலோ ரைட்டில் இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கும் போனாலும் பெருசாக யார்கிட்டையுமே பேச முடியாது. ஏன்னா அவங்களோட வேலை அவங்க பார்ப்பாங்க, நம்மளோட வேலை நம்ம தான் பார்ப்போம். பெருசாக எதுவுமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே பக்கோடா பாயிண்ட் ஆப்போசிட்லேயே தான் நான் உக்காந்து இங்கே வைப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பெருசாக எந்த விதமான ஃபோட்டோஸ் எல்லாம் நானே எடுத்தது இல்லை. எல்லா வீடியோஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன். டைரெக்டாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த அலோனாக வர்ற வைப். ஏன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸாக நம்மளும் வைக்கலாம், நம்மளுடைய பிளானாக இருந்துருக்கும். என்னன்னு தெரில, சோலோ ரைடு வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். ஆனால் இந்த கஷ்டம் பட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறமா நம்மளும் சோலோ ரைட் தவிர்க்கணும். சோலோ ரைடு எவ்வளோ தவிர்க்கிறோமோ அவ்வளோ நல்லது தான் கைஸ். ஏன்னா ஒரு பிளேஸ்க்கும் நம்ம கூட ஒரு பார்ட்னர் இருந்தால் நம்மளுக்கும் நல்ல வைப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேர் குரூப்பாக ஆகட்டும், கப்புள்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு இன்னைக்கு பொறாமையாக தான் இருந்துச்சு. எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஓகேங்களா. இந்த ஃபேஸ் மாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்படி வந்திருக்கிறப்ப சரி அங்கே போய் வியூ பாயிண்ட்டை பார்க்கலான்ட்டு வந்திருந்தேன். அங்கே இந்த மாஸ்க்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. ஒரு மாஸ்க்ஸுமே
இங்கே வேறு நிறைய சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வியூ பார்க்கலாம். அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கோப்ரோவில் சார்ஜ் 1% தான் இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு வியூ பாயிண்ட், அதுக்கப்புறமா இங்கே சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இங்கே டாப் வியூ. கைஸ் இருங்க கைஸ், ஃபைனலாக பக்கோடா வியூ பாயிண்ட் டாப் வியூக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பாருங்கள், இதுதான் டாப் வியூ. இது பக்கோடா பாயிண்ட் டோட்டலாகவே கம்ப்ளீட்லி மிஸ்ட்டு கவர் ஆகிட்டுருக்கு. அங்கெல்லாம் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. உண்மையிலே எக்கச்சக்கமான கப்புள்ஸ் தான் வந்திருக்காங்க கைஸ். அது ஒரு வருத்தமான விஷயம். சிக்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நேரம் அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன், என்ன பண்ணுறது. அது ஒரு மூமெண்ட். ஓகே, அது இருக்கட்டும். பேக் டு என்ஜாய்மெண்ட். வேறு மாதிரி இப்போ தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, எங்கடா போயிட்டுருக்கு, எங்கடா இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நான் ஏற்காடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைடா, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்துன்னு சொன்னேன். சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமாவா, வேறு எங்கன்னா ரைடு போகிறப்ப சொல்கிறா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரி, இன்னொரு வாட்டி போனால் நானும் சொல்கிறேன்னான்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஒரு ரைடு நம்ம சோலோவே கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு நம்மளுடைய பிளான் கைஸ்.